கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிவன். அம்மா எங்கள் கிளாஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்ற கனவு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாங்க இருக்காது. ஏன் குழந்தை தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆசை எந்த பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்காது. அதில் எந்த தப்புமே கிடையாது. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காம்படேட்டிவ் வேர்ல்டுக்கு இது மட்டும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் ப்ராடாக யோசிச்சு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40 பேர் படிக்கிற கிளாஸில் அந்த 40 பேர் கூட போட்டி போட்டு ஒரு மார்க் வாங்கி நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனமா? இல்லை நமக்கு அறிவு சொல்லி கொடுக்குற புக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட போட்டி போட்டு 600க்கு 600 வாங்கி பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனமா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்வி அப்படின்றது அறிவை கொடுக்கணுங்க. ஸோ எஜுகேஷன் மஸ்ட் கிவ் அஸ் நாலேஜ். அதுக்கப்புறம் நம்ம திறமையை வளர்த்துக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா மார்க் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஸோ இனிமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த ஃபுல் மார்க் எடுக்கணும். அதாவது வி மஸ்ட் கெட் சென்டம் இன் ஆல் த சப்ஜெக்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சென்டம்க்கு எய்ம் பண்ணி படித்தா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இல்லை வெறும் மார்க்ஸுக்கு மட்டும் எய்ம் பண்ணி படித்தா நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை ஃபுல்லாக படிக்கணுங்க. ஓகே, புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸாம்க்கு எது முக்கியமாக வரும் அதை படிக்கக்கூடாது. நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லெசனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அது ஃபுல்லாக படிக்கணும். இது ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் லெவலாக இருந்தாலும் சரி, நம்ம சிலபஸை நம்ம தரவு பண்ணணும். அப்போ ஒரு புக்கு இட் கேரிஸ் மோர் தேன் 100 to 150 to 200 மார்க்ஸ் சிலபஸ் நமக்கு செட் பண்ணுவாங்க. அந்த 200 மார்க்ஸ் சிலபஸை நான் தரவாக படிச்சுட்டேனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தேடி போகக்கூடாது. புக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது. லெசனை படிக்கணும். லெசன் படித்து என் சிலபஸை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, செகண்ட் ஸ்டெப், ஒவ்வொரு லெசனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கண்டென்ட் சொல்லி கொடுக்கும். அது ஒன்று ஒவ்வொரு நாலேஜ். அந்த நாலேஜ் நான் கேதர் பண்ணிட்டேனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கிற 40 பேர் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க கூடாது. உங்கள் டெக்ஸ்ட் புக்கோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த டெக்ஸ்ட் புக் எனக்கு என்னெல்லாம் சொல்லிச்சு, அந்த நாலேஜ் எல்லாம் நான் கேதர் பண்ணிக்கிட்டேனா அப்படின்றது டெக்ஸ்ட் புக்கோட தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணுமே தவிர உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கில் அவ்வளோதான், அந்த கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்ற டைமில் நீங்கள் அதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் புக் அவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நாலேஜ் மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ ஸ்கில் சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் புக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ், சின்ன ஒரு ஹைலைட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க சொல்லுங்கள்? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிக்கிறதே. அவங்களுக்கு தேவை வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கு மட்டும் தான் அவங்க படிப்பாங்க. இட் ஷுட் நாட் பி லைக் தட். ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது தான் உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கேதர் ஆகும். அப்போ உங்க டெக்ஸ்ட் புக்ஸோட நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதுக்குண்டான நாலேஜ் நான் கத்துக்கிட்டேனா அப்படின்னு உங்க காம்படிஷன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. உங்க காம்படிஷன் உங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே, அடுத்த பாயிண்ட் கம்பேரிசன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் புக்கோட கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நாலேஜ் கேதர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் எழுதுங்க அப்படின்னா உங்களுடைய காம்படிஷன் யார் கூட இருக்கணும்? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கணும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே எழுதுவாங்க. அவங்களோட நான் கம்பீட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னா வெறும் புக் பேக் ஆன்சர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும் படிக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி அ வெரி நாலேஜபிள் பர்சன். அந்த நாலேஜும் கேதர் பண்ணிக்கணும். நீங்கள் 12th எழுதுறீங்க, போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா போர்டு ஸ்டூடெண்ட்ஸுமே 12th போர்டு எழுதுவாங்க. ஓகே, ஸோ அவங்களோட கம்பீட் பண்ணி நீங்கள் காலேஜில் ஒரு சீட் வாங்கணும். ஓகே, அப்போது உங்களுடைய காம்படிஷன் அப்படின்ற அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் நீங்கள் ப்ராடாக யோசிக்கணும். ஒரே ஒரு கிளாஸு, என்னுடைய கிளாஸ் 40 பேர், என்னுடைய ஸ்கூலில் ஒரு 300 பேர், இவங்களுக்கு மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காம்படேட்டிவ் வேர்ல்டில் வெறும் மார்க்ஸ் மட்டும் இஸ் நாட் இனஃப். நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜை கேதர் பண்ணிட்டு ஸ்கில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த மார்க்ஸுக்கு படிக்காம நாலேஜ்க்காக நம்ம படித்தோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு, நமக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்காக அந்த புக்கை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ வில் பிகம் அ வெரி வெரி குட் நாலேஜபிள் பர்சன். நமக்கு நல்ல அறிவு வளருங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன், நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க, சென்டம் எடுப்பாங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் ஆனால் சிம்பிளா ஒரு லெட்டர் எழுதணும், சிம்பிளா ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்னா தே வில் ஸ்ட்ரகிள் அ லாட். அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நாலேஜ் கூட வந்து ஸ்கில் வந்து கத்துக்கலாம். நான் சொல்ற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நாலேஜபிள் பர்சனா வருவீங்க. ரெண்டாவது வந்துங்க, இந்த பொறாமை இருக்கவே இருக்காது, இந்த போட்டி பொறாமை. ஏன்னா எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டே கார்னர் பண்ணிட்டு இருந்தா அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுங்க. சரி நம்ம தான், நம்மள மீறி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது வாழ்க்கையில ரொம்பவே தப்பு. ஸோ இந்த மார்க் பேஸ்ல நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில நிறைய பொறாமைகள் இருக்கும். எல்லாரையும் நான் சொல்லல, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா இருக்காது. நீங்க நாலேஜ் பேஸ் பண்ணி படிக்கும் போது கண்டிப்பா நமக்குள்ள அந்த பொறாமைன்றே இருக்காது. அடுத்தது வந்து எஜுகேஷன்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேரிங் நாலேஜ். ஓகே, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஐ யூஸ் டு insist that what you have learned that you have to share in class, sharing the knowledge. அப்போ sharing the knowledge அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போட்டி சண்டை அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்காதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்கில்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மார்க்குன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ எது பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லெசனை ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போனால் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 days ஐ பி டேக்கிங் கிளாஸ் ஒன்லி த சிலபஸ். உங்கள் சிலபஸ் என்னன்றது யூ மஸ்ட் நோ. சிலபஸ்ல இருந்தால் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஸோ இந்த சிலபஸே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சும்மா இந்த யூனிட் அந்த யூனிட் நேம் இப்படி தான் போகிறாங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் என் லைஃப்ல நான் எங்க அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் இன் தட். ஸோ அதனால புக்குக்கு பின்னாடி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கடைசியா படிச்சுக்கலாம். ஸோ முதல்ல லெசனை படிக்க ஆரம்பிங்க. அந்த லெசன்ல என்ன சொல்றாங்க, நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்காதீங்க, எடுத்தோடனே லெசனை படிங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே மாட்டாங்க. பட் ஆனா கஷ்டமா இருந்தாலும் ஒரு 10 நாள் கஷ்டமா இருக்கும், அது அப்படியே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, என் பையனை நான் அப்படிதான் படிக்க வைப்பேன். அவன் புக் பேக் எல்லாம் கடைசியா தான். ஃபர்ஸ்ட் we'll start studying only the lesson. அந்த லெசன்ல என்ன சொல்றாங்க, அதுல ஆக்டிவிட்டிலாம் நாங்க லைவா வீட்டில் வந்து டெமோ பண்ணி பார்ப்போம். ஸோ என் பையனுக்கு சொல்றதுதான் வந்து இந்த வீடியோலயே நான் ஷேர் பண்றேன். ஸோ அதனால புக்குக்கு பின்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பேஸ்டு படிக்காதீங்க, நாலேஜ்க்காக புக்கை ஃபுல்லாக படிங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து கம்பேரிசன். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வந்து கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக் கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கு எனக்கு இவ்வளோ டாஸ்க் வச்சிருக்கு, அந்த டாஸ்க் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி உங்களை கம்பேர் பண்ணுங்க. அப்போதான் நாலேஜும் அறிவும் வளர்த்துக்க முடியும். ஓகே, இந்த மார்க் பேஸ்டுக்கு மட்டும் படித்தா என்ன தெரியுங்களா ஆகும், அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நாலேஜ் வளராதுங்க, நமக்கு நாலேஜ் வளரவே வளராது. இந்த மார்க் பேஸ் பண்ணி படிக்கும் போது அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப செல்ஃபிஷா யோசிப்பாங்க. ஓகே, எனிவே ஐ ஹாவ் டு கெட் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஷேரிங், நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப போட்டி பொறாமைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தோல்வியை தாங்கிக்கக்கூடிய சக்தியோ இல்லை அந்த தோல்வியை தாங்கிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களால பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த மார்க்ஸ் பேஸ்ட் பண்ணி நம்ம படிக்கும்போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணத்து தவளை மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும்போது அதை தாண்டி யோசிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு நம்மளுடைய காம்படிஷனை வந்து ரொம்ப ப்ராடா யோசிக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து நாலேஜ்க்காக நீங்க படிச்சு பாருங்க, நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நம்ம யார் கூட கம்பீட் பண்ண போறோம், நம்மளுடைய புக்ஸ் கூட தான் கம்பீட் பண்ண போறோம். இப்போ என்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ணும்போது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் ஆர்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸை மீட் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து மீட் பண்ணும்போது என்கிட்ட ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மேம் யார் மேம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யார் அந்த ஸ்டூடெண்டோட நேம் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், உங்க குழந்தை சென்டம் வாங்குறதுக்கு இன்னும் இவ்வளோ மார்க்ஸ் கம்மியா இருக்கு, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் டிஸ்கஸ். ஸோ உங்க குழந்தையினுடைய ப்ரோக்ரஸ் மட்டும் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நாட் சே.
அதே மாதிரி நான் என் பையனுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ணாலும் என் பையன் என்ன மார்க்கு சென்டம் வாங்குறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே சென்டம் வாங்குறதுக்கு இன்னும் என் பையனுக்கு எவ்வளோ மார்க் இல்லை அதை மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர அவன் என்ன ரேங்க்குன்னு இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. கிளாஸில் வந்து எது ஃபர்ஸ்ட் மார்க், எந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க்னு இது வரைக்கும் நான் கேட்டதில் இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை. ஒய்? பிகாஸ் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இது என்னுடைய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயம், அது வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from me. Take care.